எந்திரி எந்திரி. என்ன உனக்கு பாட்டு கேட்கலையா? இந்த பாட்டு அபிதா மருமக பாடுற பாட்டாச்சே. இதை யார் பாடுறாங்க? चुप छलना छोड़ो छलिया अब तो छब दिखला दे। छुप छुप छलना छोड़ो छलिया अब तो छब दिखला दे। அபிதாவை ஞாபகப்படுத்துற மாதிரி பாடிக்கிட்டு இருக்கா. கொஞ்சம் கொஞ்சமா அவளை மறக்கடிச்சிருவாளோ? அத்தை, பிரசாதம். கடவுளே, ஒரு வழியா ஆர்த்திக்கு அபிதாவோட பஜனை பாட்டை கத்து கொடுத்துட்டேன். இதால ராஜேஷ்க்கு கோவம் வராம நீ தான் பாத்துக்கணும்.
காலையில உன்னோட கையால செஞ்ச பிரசாதத்தை தான் நான் சாப்பிடுறேன். அதுல இனிப்பு கூடுறது இல்ல, குறையறதும் இல்லை. இதை நீ எப்படி பண்றேன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? உங்க அன்பு எப்பவும் ஒரே மாதிரி இருக்குன்னு நான் என்னைக்காவது உங்களை பார்த்து கேள்வி கேட்டிருக்கேன்னா அதுல எதுவும் குறைஞ்ச மாதிரி எனக்கு தோணவே இல்லை. நான் இதை உங்ககிட்ட தான் கத்துக்கிட்டேன். உங்களோட அன்பு என்னைக்குமே குறையாம இருக்குல்ல. தேங்க்யூக்கா. இந்த பஜனை பாடுற ஐடியாவை கொடுத்து நீங்க எனக்கு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ சோ மச். இந்த வீட்ல எல்லாருக்கும் என்ன பிடிக்கணும்னா அதுக்கு உங்க உதவி எனக்கு கண்டிப்பா தேவை. நான் தான் எப்பவுமே உன் கூடவே இருக்கேன்ல. முதல்ல நீ பிரியா பானுவோட மனசுல இடம் பிடிக்கணும். அதோடவே ராஜேஷ் மனசுலயும். அக்கா, நான் பசங்களுக்கு பால் கொடுத்துட்டு வரேன். கடவுளே, இந்த வீட்ல இனிமே எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு நான் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன். என்னுடைய வேண்டுதல் நீங்க தான் நிறைவேற்றணும். பசங்களா, சீக்கிரமா வந்து பாலை குடிங்க. வாங்க. ஆமா, இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் லீவ் தானே? அப்படின்னா இன்னைக்கு கொஞ்சம் ஜாலியா விளையாடலாமே. இங்க பாருங்க, உங்க அப்பா வெளியில உட்கார்ந்து நியூஸ் பேப்பர் படிச்சிட்டு இருக்காரு. அப்போ கொஞ்சம் ஜாலியா விளையாடலாமா? அதுக்கு முன்னாடி சீக்கிரமா நீங்க பால் குடிக்கணும். குடிங்க குடிங்க, சீக்கிரமா குடிங்க. ஒரு நிமிஷம். என்ன விளையாடலாம் இப்ப சொல்லுங்க. ஓடி பிடிச்சா? இத பாருங்க, நம்ம ஓடி பிடிச்சு விளையாடணும்னா ட்ரெஸ் எல்லாம் அழுக்காயிடும். அதுக்கப்புறம் நாம துணி அழுக்கானா அப்புறமா துவைச்சுக்கலாம். குழந்தைங்க சந்தோஷத்தை பத்தி கவலைப்படாம துணியை பத்தின கவலை எதுக்கு? சரி சரி, வாங்க விளையாடலாம். வாங்க, யார் யார் பிடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம்.
की ही तो मुश्किल है। ये दिल है, ये दिल है, ये दिल है, सब इस दिल की ही तो मुश्किल है। ஏன் ராஜேஷ், என் பேர குழந்தைங்க இப்படியே சந்தோஷமா இருக்கணும். இந்த பிரீத்தி எங்க காணோம்? 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணப்போ இதோ கிளம்பிட்டேன்னு சொன்னா. இப்போ என்ன ஆச்சு? பிரதீப், இப்பதான் உனக்கு ஃபோன் பண்ணிட்டு இருந்தேன். நீ தானே என்ன ஷாப்பிங் அனுப்பிச்ச? கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. அது சரி, ஆனா என்ன அது சரி? நான் தான் வந்துட்டேன்ல. சரி, நான் என்ன வாங்கியிருக்கேன்னு பாரு. இது உனக்காக டி-ஷர்ட். அப்புறம் இது ராஜேஷ் அத்தனுக்கு. அப்புறம் இது வேதாந்துக்கு. அப்புறம் நான் குழந்தைக்கு பொம்மை எல்லாம் வாங்கியிருக்கேன் பாரு. இது நம்ம வேதிகாவுக்கு. அப்புறம் இதோ இந்த புடவை இருக்குல்ல, இது அத்தைக்கு. இது விஜய் அக்காவுக்கு. அப்புறம் இது ஆர்த்தி அக்காவுக்கு. அப்புறம் பிரதீப், இதுதான் எனக்கு. என்னாச்சு? எதுக்கு என்ன அப்படி பாக்குற? ஒண்ணும் இல்ல. உன் சந்தோஷத்தை பார்த்தா எனக்கும் சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்கணும் தான் நானும் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். பிரதீப், இந்த ஷாப்பிங் பண்றது, மால்ல சுத்துறது, டைம் பாஸ் பண்றது, இதெல்லாம் எனக்கு நிஜமான சந்தோஷம் இல்ல. என் நிஜ சந்தோஷம் என் ஜாப்ல தான் இருக்கு. அது உனக்கே நல்லா தெரியும்ல. வேலைக்கு போகாம என்னால இருக்க முடியாது. நான் ஏன் இதெல்லாம் இப்போ உன்கிட்ட சொல்றேன்னா, நீங்க எனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை காப்பாத்தணும். பிரதீப், இப்போ உங்க அப்பா வருவார்ல, நீ அவர்கிட்ட பேசணும். வேணும்னா ராஜேஷ் தானே ஹெல்ப்க்கு சேர்த்துக்கோ. அவர் மாமாவுக்கு புரியுற மாதிரி சொல்வாரு. நீ தனியா பேசி ஒன்னும் சாதிக்க போறது இல்ல. இன்னைக்கு பிரியா முகத்துல சந்தோஷத்தை பார்த்து நீங்களும் ரொம்ப சந்தோஷமாயிட்டீங்கல்ல. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவ இப்படி சிரிச்சிருக்கா. உங்க நினைவை யார் மனசுல இருந்து எடுக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி செய்யல. எனக்கு வேண்டியதெல்லாம் இது மட்டும்தான். பானு பிரியா மனசுல எனக்குன்னு ஒரு சின்ன இடம் இருந்தா போதும். அதனாலதான் உங்களை மாதிரி நடந்துக்கிறேன். எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு. இந்த குழந்தைங்க என்னையும் என் அன்பையும் சீக்கிரமா புரிஞ்சுக்கணும். என்னங்க? இதெல்லாம் உங்க தலையை தோட்டிக்கோங்க. நல்லா நினைஞ்சிட்டீங்க, இல்லைன்னா ஜலதோஷம் வந்துடும். இப்ப இது உங்களுக்கு தான் தேவைன்னு எனக்கு தோணுது.
இப்போதைக்கு இது உங்களுக்கு தான் ரொம்ப அவசியம். झिझक सी है कोई हल्की, कोई पर्दा है छीना सा। झिझक सी है कोई हल्की, कोई पर्दा है छीना सा। शर्म की है रंगत हल्की, हया का है रंग हल्का सा। ख्वाहिशों की जन्नतों में आप अपने संग ले जाए हमें। ஏன் ஆர்த்தி, நம்ம வீட்ல டவலுக்கு ஒன்றும் பஞ்சம் இல்லையே. ஐ எம் சாரி, நான் உங்க 2 பேரையும் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? அதோட டவலால தவட்டிக்கிட்டே இந்த இஞ்சி போட்ட சூடான டீயும் குடிச்சா ரொம்ப நல்லது. இல்லைன்னா 2 பேருக்கும் ஜலதோஷம் பிடிச்சிரும். ஞாபகம் இருக்கா ராஜேஷ், முன்னாடி இதே மாதிரி குழந்தைங்களோட தண்ணியில விளையாடினப்ப உங்களுக்கும் அபிதாவுக்கும் ஜலதோஷம் பிடிச்சிருச்சு. ஆமா, நான் முதல்ல அபிதாவுக்கு தான் வைத்தியம் பார்க்கணும். அதனால